மனிதன் இரண்டு பகுதிகளை கொண்டவன். மண்ணுக்குரிய பண்புகளை கொண்ட உடம்பையும் உயர்ந்த பண்புகளை கொண்ட ஆன்மாவையும் அவன் பெற்றுள்ளான். அவன் தன் உடலை வளப்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் அலங்கரிப்பதிலும் கூடிய கரிசனை செலுத்துகிறான். ஆனால் அவனது பௌதீக உடம்புக்குள்ளால் வாழும் ஆன்மாவை வளப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவன் எடுக்கும் முயற்சிகள் மிகவும் குறைவு. மனித உடம்பு வீடாக இருந்தால் அதில் வாழும் மனிதனே ஆத்மாவாகும். உடம்பு வாகனமாக இருப்பின் அதில் ஏறி பயணிக்கும் மனிதனே ஆத்மாவாகும். வீட்டையும் வாகனத்தையும் அலங்கரித்துவிட்டு அதில் வாழ்பவனையும் பிரயாணிப்பவனையும் கவனிக்காது விடுவது எவ்வளவு பெரிய தவறு! இஸ்லாம் மனிதனின் இரு அம்சங்களையும் பாதுகாத்து வளர்ப்பதற்கான முழுமையான வழிகாட்டல்களை தந்துள்ளது. இந்த வகையில் ஆத்மீக ஈடேற்றத்திற்காக பல்வேறு வழிமுறைகளை வகுத்த இஸ்லாம் அவற்றுள் மிகச்சிறந்த வழிமுறையாக நோன்பை ஆக்கியுள்ளது. மனித உள்ளங்களில் படிந்திருக்கும் அழுக்குகளை அகற்றி சிறந்த நற்காரியங்களில் ஈடுபடச் செய்து மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாது இறை விருப்பங்களுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு அடிபணிய உயர்ந்த ஆத்மீக பயிற்சியை நோன்பு வழங்குகிறது. மனித வாழ்வின் உண்மையான வெற்றி பௌதீக உடம்பை வளர்ப்பதில் அல்ல, மாறாக ஆத்மீக ஈடேற்றத்திலும் விமோசனத்திலுமே தங்கியுள்ளது. ஆத்மீக ரீதியாக உயர்ந்த நிலையை அடையும் போது அவனிலே மிகச்சிறந்த பண்பாடுகள் தோன்றுகின்றன. இதனால் இறைவனுக்கு நெருக்கமானவனாக மாறுகிறான். எனவே ஆத்மீக ஈடேற்றத்திற்கு வழிவகுக்கும் நோன்பை சிறந்த முறையில் பயன்படுத்துவோமாக.